ஆ குட் ஈவினிங் லீடர். என் பேர் மயூரா. நான் 5% லெவல்ல இருக்கேன். நான் ஜாயின் பண்ணது வந்து ஆகஸ்ட் 22nd 2025க்கு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணி 4வது வாட்டி தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆ எனக்கு ஐடி போட்டது வந்து தனுஷ் ப்ரோ. தனுஷ் ப்ரோ வந்து அவர் தான் என்னோட அப்ளையன். அவர் வந்து பிரான்ச் டைரக்டர். அண்ட் இன்னொரு அப்ளையன் வந்து ஸ்டார் டைரக்டர் செங்கோல் ராணி சிஸ்டர். இந்த வெஸ்டேஜ்குள்ளே வரும்போது எனக்கு வெஸ்டேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எப்பவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 180லேருந்து 280 வரைக்கும் போகும். சாப்பிட்டதுக்கப்புறம் 280லேருந்து 400 வரைக்குமே 400 ஈவன் 500லாம் கூட போயிருக்கு. அப்புறமா 4வது வாட்டி வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் உள்ளே வரும்போது எனக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இஷ்யூ, சுகர் எல்லாமே இருந்துச்சு. அப்போ செங்கோல் ராணி சிஸ்டர் கிட்ட அப்ளைனா பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகே நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து குல்கோ ஹெல்த், ஃப்ளெக்ஸ் ஆயிலு, நம்ம நீம் கேப்சூல், ஷடாவரி மேக்ஸ், குர்குமின், கிரான்பெரி இந்த 6 சப்ளிமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட்டேன். நான் என்னோட ஃபஸ்ட்டு வெஸ்டேஜில் ப்ராடக்ட்ஸே இந்த 6 கேப்சூல்ஸ் தான். அதுவே எனக்கு வந்து 100 PV வந்துருச்சு. எடுத்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு சுகர் டெஸ்ட் வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 31 அன்னைக்கு ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா அதில் வந்து எனக்கு வந்து 283 சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து எனக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி தான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். திருப்பி எனக்கு டாக்டர் 15 சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்து HbA1c வந்து 11.6 இருந்துச்சு. அதனால் டாக்டர் வந்து என்ன 15 டேஸ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 15 டேஸ் கழிச்சு ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. நானும் 23ஆம் தேதி செப்டம்பர் ஃபாஸ்டிங் பிபி 2மே எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்தா எனக்கு ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 106, சாப்பிட்டதுக்கப்புறம் 183. நிஜமாலுமே இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல். எனக்கு அதுவே அந்த 106ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சும்மா வந்து அது எனக்கு அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இதுவே கிடையாது. நிஜமாலுமே நம்ம வெஸ்டேஜ் வந்து அமேசிங் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு நிஜமா அது எனக்கு எப்படி அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுனே தெரியல. 106ன்னு நான் பார்த்தே எவ்வளோ வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரிப்போர்ட் எடுக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 106ன்னு பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ அமேசிங்கான ப்ராடக்ட். எல்லாருமே அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. நிஜமாலுமே இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எல்டிபி வந்து 3 வாட்டி பார்க்கும்போதே பாதியில் பார்த்துட்டு ஆள் சேர்க்குற பிஸ்னஸா ஏன் எனக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டம், நமக்குலாம் ஆள் சேர்க்குறதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். 3வது வாட்டி ஐடி போடுற வரைக்கும் போயிட்டு எனக்கு அது ஏதோ ஒரு பயம். ஒரு டைமண்ட் டைரக்டர்னு சொன்னார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்னடா அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டேஜை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 4வது வாட்டி தான் ஃபுல்லாக வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, கடவுள் இது உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு சொல்லி சரவணன் ப்ரோ சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஏன் நம்ம சரி வெஸ்டேஜை போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து, மீதி 90% எல்லாமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. சரி பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு சொன்னார். சரி நம்ம கடவுள்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் நான் போட்டு பார்த்தேன். அதான் சேரலாமா வேணாமா, சேரணும்னா எஸ், சேர வேணாம் கடவுள்கிட்ட போட்டுனா அவர் எஸ் அப்படின்ட்டார். சரி கடவுளே ஓகே சொல்லிட்டாரு, நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி தேடும்போது திருப்பி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போ தனுஷ் ப்ரோ தான் ஐடி போட்டார். ரொம்பவே நிஜமாலுமே ரொம்ப இது ப்ராடக்ட். இதுக்காகவே வந்து ஸ்டேஜை விட்டு நான் போகக்கூடாது. ஸ்டேஜில் மேலும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டு எல்லாருக்குமே இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு கம்பெனியும் இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸும் போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். வெஸ்டேஜ் நிஜமாலுமே ஒரு வரம் தான், கடவுள் கொடுத்த ஒரு வரம். எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி வேறு வேறு லெவலுக்கு போங்க. இதில் இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு பெரிய வரம். நமக்கு வெஸ்டேஜ் மூலமாக வந்து இன்கமும் கிடைக்கிது, ப்ளஸ் ஹெல்த்தும் நல்லா ஆகுது. அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.